ஹாய் மக்களே, வீட்லேயே நல்ல சூப்பராக ஒரு சில்லி சிக்கன் பண்ணலாம். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். சிக்கன் பொரித்த எண்ணெயை நம்ம கடாயில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போல் இதை மாதிரி பெரிய பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணி பிரித்து நம்ம இதில் சேர்த்து கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினதும் அதே சைஸ்லேயே குடமிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொரித்து வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்துட்டே இருக்கும்போது ஒரு விழுது ஒன்று நான் அதில் வந்து சேர்க்குறேன். அந்த சில்லி சிக்கனில் இந்த விழுது தான் வந்து இந்த சில்லி சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். அது என்ன விழுதுனா, ஒரு தக்காளி, ஒரு 6-7 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இந்த சில்லி சிக்கனுக்கு ஆட் பண்ணி சேர்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். அது நல்லா வந்து சேர்ந்து வந்ததும் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தில் ஒரு ஃபுட் கலர் தேவையான கொஞ்சமாக ஃபுட் கலர் தேவைன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா அது சில்லி சிக்கன்ன்றதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் மசாலா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் நம்ம இதெல்லாம் கலந்து இதோடு சேர்த்து நம்ம அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டு வரும்போது எண்ணெய் வந்து பத்தலைன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம வந்து கரெக்டாக ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்தா தான் இது வந்து நல்லா சூப்பராக வரும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சிக்கன் பொரிச்ச எண்ணெயை தனியாக பிரித்து கொஞ்சமாக வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கும் நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இன்னும் அப்போ தான் வந்து எண்ணெயோட வந்து அளவுகள் கரெக்டாக நம்ம இந்த சில்லி சிக்கனுக்கு நம்ம சேர்த்துக்க முடியும். இதெல்லாம் வரும்போது பச்சை மிளகா வந்து நல்ல ஸ்பைஸியாக வேணும்னு நினைக்கிறவங்க, நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டிருக்கோம். நல்லா கீரி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடையில் வந்து நம்ம வந்து தனித்தனியாக வாங்குகிறோம்ல, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, அதெல்லாம் நம்ம சேர்க்காம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னாக்கா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.